Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket தான் ஐபிஎல் தான் மும்பை இந்தியன்ஸ் தான். எஸ், மும்பை இந்தியன்ஸ் பற்றி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், பிளேயிங் 11 யார் யார் விளையாடக்கூடும், எந்த 11 விளையாடக்கூடும், எந்த 4 ஃபாரின் பிளேயர் விளையாடுவாங்கன்னு என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். உங்களுக்கு கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும். உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். சோஷியல் மீடியா அதுக்கு தான் சேர்ந்து பண்ணிப்போம். மும்பை இந்தியன்ஸ் 5 டைம் கப் ஹோல்டர், கரெக்ட். ஆனால் போன சீசன் லாஸ்ட்டு, அது இருக்கட்டும். அப் அண்ட் டவுன் இருக்க தானே சரி, யாராக இருந்தாலும். ரைட், இப்போ பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்னு. இவங்க ஹவு குட் இட் இஸ் நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு அப்படி தான் தெரியுது எனக்கு. ஏன்னா போலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரேன். பிபிசி அது என்ன எங்கள் பிபிசி போல்ட்டு பும்ரா சார், தீபக் சார், அதான் பிபிசி. அண்ட் பும்ரா அண்ட் போல்ட்டு, எஸ், அட்டாக் இஸ் வெரி குட். அகைன் ஸ்பின் உங்களுக்கு வீக் மாதிரி தான் இருக்குது. ஸ்பின்னர் எப்போதுமே ஏன் குவாலிட்டி, நான் சொன்ன சால் ஆகிடுங்க, இன்னும் கம்ப்ளீட் ஸ்பின்னர் ஆகிடுங்க. பிட்ஸ் அண்ட் பீசஸ் வேணாம். ஸ்பெஷலி இந்தியன் ஸ்பின்னர் இஸ் வெரி மஸ்ட்ன்னு சொன்னேன். இந்த சுயேஷ் சர்மாலாம் ட்ரை பண்ணி எடுத்துருந்துருக்கலாம். எனிவே பார்ப்போம். ஒவ்வொரு வருஷம் போன வருஷம் பியூஷ் சாவ்லா வச்சுருந்தாங்க. ஸோ திஸ் இயர் ஐ டோன்ட் நோ. பட் எனிவே நம்ம பிளேயிங் 11 பற்றி இப்போ சொல்கிறேன். கூடவே சப்ஸ்டிடியூட் யார் வருவா, இம்பேக்ட் யார் வருவான்னு பார்த்துருவோம் நம்ம. ரைட். அண்ட் இவங்களுக்கு வில் ஜாக்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அதான் எனக்கு தெரியணும். இப்போ ஓப்பன் பண்ணுவாரா, ஒன் டவுனா, எங்கே கொண்டு வர போகிறீங்கன்னு. ஏன்னா வில் ஜாக்ஸ் இங்கிலாண்டுக்கும் நம்பர் 3 விளையாண்டார், ஆர்சிபிக்கும் நம்பர் 3 விளையாண்டார். ஆனால் இங்கே ஒரு நம்பர் 3 விளையாட முடியாது, இடம் இல்லை. விளையாண்டாருன்னு வச்சுங்களேன், ஹோல் பேட்டிங் ஆர்டரே மாறிடும் அவங்களுக்கு. அப்புறம் அந்த 5 பேரை ரீட்டைன் பண்ணாங்களா, அது அர்த்தமே இல்லாமல் போய்டும். பேட்ஸ்மேன்களை சொல்கிறேன். ரைட், ஏன் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பென்சில் பேனா எடுக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணுங்க. ரோஹித் சர்மா ஆப்வியஸ்லி இஸ் கோயிங் டு ஓப்பன். நல்ல மைண்ட் செட்டோட தான் இந்த வாட்டி வருவார். போன சீசன் தான் திடீர்னு எல்லாருமே நீ கேப்டன் இல்லை, நீ அங்கே போ, ஃபீல்டிங் மிட் விக்கெட்டுக்கு போகலாங்கன்னு போ, அங்கே போன யார் திரும்ப இப்படிங்கிறது போட்டு குழப்பி தள்ளி ஃபேன்ஸ் எல்லாம் வெறுப்பேற்றிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி அது நடக்காது. ரோஹித் சர்மா வில் பர்ஃபார்ம். நான் இன்னொன்று 2 மாதம் முன்னாடி சொன்னால் ரோஹித் சர்மா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் தான் இருப்பாருன்னு. ஃபுல் வேர்ல்டு சொல்லிட்டு இருந்தது. இல்லை அவர் போயிடுவார், அங்கே போயிடுவார், ஆர்சிபி போயிடுவார், சிஎஸ்கே போயிடுவார், அடுத்த கேப்டன் அவர் நான் சொன்னோம். அது காரணத்தோடு சொன்னேன். ஃபேக் அண்ட் ஆஃப் இஸ் டோர்னமெண்ட் கேரியர் இன்னும் 1 or 2 சீசன் தான் விளையாடுவார், 2 or 3. ஸோ அந்த நேரத்தில் இன்னுமே இன்னொரு டீமுக்கு போய் அங்கே போய் அவங்கள பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு திடீர்னு நீ இம்பாக்ட் பிளேயர்னுவாங்க, என்ன வேணா நடக்கலாம். ஸோ அதனால் கேன் வில்லியம்ஸ்லாம் ரொம்ப நாள் வந்திருந்தார் வெளில இம்பாக்ட் பிளேயராக. அவர் இவர் கேஎல் ராகுல்லாம். எனிவே இம்பாக்ட் பிளேயர் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் ரோஹித் சர்மா அந்த ஃபேன்ஸ்க்காக வேண்டி கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸில் தான் இருப்பார். மணி இஸ் நாட் அ பிக் மேட்டர் ஃபார் ஹிம் நவ். அதனால் அதே மாதிரி ரீட்டைன் பண்ணிட்டாங்க ரோஹித் சர்மா. பார்த்தீங்களா, ரோஹித் நம்பர் 1. எஸ், நம்பர் 2 யார், ராயல் ரிக்கில்டன், விக்கெட் கீப்பர். நான் என்னோட ஆப்ஷனுக்கு முன்னாடி சொன்னேன், இவருக்கு கியூடி கேக்கு தான் இவங்க போக முடியும். ஏன்னா பட்ஜெட் இல்லை. இந்த 5 பெரிய பிளேயரை வச்சதுனால பட்ஜெட் இது ரொம்ப கம்மி. இதில் நீங்கள் ஜோஸ் பட்லரோ இவர் பேர் என்ன, ரிஷப் பந்துக்கெலாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களாம் 15-20 கோடி தாண்டி போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி போச்சு. ஆர்சிபி எடுப்பாங்கன்னா அவங்களும் எடுக்கல. அவங்கள பற்றி ஒரு வீடியோ போட்டுருங்க, பார்க்கணும், போய் டக்குன்னு பார்த்துருங்க. அதனால் ரயால் ரிக்கில்டன் பட்ஜெட்டுக்குள்ளே வரவர் அதே மாதிரி வந்துட்டார். இட்ஸ் அ வெரி குட் விக்கெட் கீப்பர். சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயரு, கரண்ட்லி இஸ் பிளேயிங் ஆல்சோ. அண்ட் நிறையா டொமஸ்டிக் ஆகட்டும், இன்டர்நேஷனல் ஆகட்டும், இஸ் குட். அண்ட் ராபின் மின்ஸ், அதாவது நியூ சென்சேஷன். அவர் என்னப்பா, அவரை கொண்டு வரலாமா, எல்லாரும் அவரை பற்றி தானே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னுவீங்க. பட் இப்போ ஸ்டார்டிங் ஃபியூ மேட்சஸ் அவர் விளையாட வேணாம்னு நான் நினைக்கிறேன். என்ன சின்ன ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இல்லை. இது ஹை ப்ரொஃபைல் கேம். எல்லாம் டாப் கிளாஸ் பவுலர்ஸ் எதிர்ந்து வர போகிறாங்க. அவர் எஃபெக்டிவாக இருப்பார். அவர் கேரியரே போயிட போகுது. அதனால் 2 T20 தான் விளையாடுறாரு சயிது முஷ்தாக் அலியில். அதை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது. அண்ட் நினைக்கலாம், ஓகே ஃபினிஷரை வச்சிடலாமா 6 and 7ன்னு. ஃபினிஷரை நீங்கள் 6 and 7ல் வச்சா கூட இதே ப்ராப்ளம் தான். ஃபினிஷர் ஷுட் பி எக்ஸ்பீரியன்ஸ் லைக் பொலார்ட். ஹார்திக் பாண்டியாக்கு அப்புறம் இன்னும் நல்ல ஃபினிஷர்லாம் வேணும். ஸோ அதனால் இவருக்கு என்னோட 11ல் இடம் இல்லை சொல்லிட்டேன். ரயான் ரிக்கில்டன் தான் ஓப்பன் பண்ணுவார். அண்ட் நம்பர் 2 அலாங் வித் ரோஹித் சர்மா. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் செட் ஆகுது. எப்படி கியூடிகே இப்படி தான் பண்ணுவார் விக்கெட் கீப்பர். அவரும் இஷான் கிஷன் இருக்கும்போது அப்படி தான். 3வது திலக் வர்மா. எஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ். 4 சூரியகுமார் யாதவ். இதை நீங்கள் மாற்றவே வேண்டாம். ஏன்னா இவங்க மேட்ச் வின்னர்ஸ், நிறைய டெலிவரி இவங்க விளையாடணும் கண்டிப்பாக. நீங்கள் இங்கே வில் ஜாக்சன் நம்பர் 5ல் வைக்கிறேன் ஃபினிஷராக. ஆமாம், ஈ கேன் பிளே அட் எனி நம்பர். அதனால தான் நான் சொன்னேன், இவரத்தையும் நீங்கள் ஓப்பனோ 1 டவுனோ நீங்கள் போட்டிங்கன்னா திலக் வர்மா 4 நம்பர் 4 ஆகிடுவார், சூரியகுமார் நம்பர் 5 ஆகிடுவார். சூரியகுமார் பேட்டிங் வரும்போது 2 ஓவர் தான் இருக்கும் அப்புறம். ஸோ இட் டசன்ட் மேக் சென்ஸ். சூரியகுமார் தான் நிறைய ஓவர்ஸ் விளையாடணும். அதனால சொல்கிறேன் நான். ஸோ திலக் வர்மா 3, சூரியகுமார் 4, வில் ஜாக்ஸ் 5 சொல்லிட்டேன். காரணம் எதுக்கு, he has to be at number 5 வில் ஜாக்ஸ். அண்ட் சப்போஸ் இப்போது ஜாக்ஸன் நம்பர் 3 போட்டிங்கன்னா குழப்பம் தான் வரும் எல்லாத்துலேயும். அண்ட் மற்றவங்களும் அன்ஃபேர் ஆச்சா. ரைட், நம்பர்
6 யார் பார்த்துருவோம். நம்பர் 6 ஹார்திக் பாண்டியா அப்வியஸ்லி கேப்டன். அவரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னா இப்போ இது 5 இது சையத் முஸ்தாக் அலி விளையாடுற ஐம் ஹாப்பி ஃபார் ஹிம். முதல்லேருந்து எனக்கு ஒரே குறை அதான் டொமஸ்டிக்காக விளையாட மாட்டேன். விளையாடுறாரு குட் அண்ட் வில் பி இன் ரிதம். நம்பர் 7 நமன்தீர். அவர் ஆர்டிஎம்ல வர எடுத்தாங்க 5 கோடிக்கு, அதனால் கண்டிப்பாக அவர் விளையாட வைப்பாங்க நமன்தீர். 8வது வந்து ஏன்னா போன வருஷம் இவங்களுக்கு தான் விளையாண்டாங்க. 8வது வந்து மிச்சல் சாட்டன் எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே வேணான்னது இங்கே வந்திருக்காரு. எனிடே இஸ் அ மேட்ச் வின்னர். விட்டிங் எபிலிட்டி இருக்குது. எவ்வளோ மேட்சஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு இருக்கிற லோன் வெரி குட் ஸ்பின்னர்னு அவர் தான் மிச்சல் சாட்னர். இல்லைன்னா அவங்க வந்து அலன் கசன்பூர் அவர் ஒருத்தர் எடுத்திருக்காருங்க. அவர் வந்து ஆப்கானிஸ்தான் போலர், ஆஃப் ஸ்பின்னர், 4 கோடி 80 லட்சம், வெரி குட் போலர் ஆல்சோ இஸ். பட் அந்த பேட்டிங் அவ்வளோ வராது மிச்சல் சாட்னர் மாதிரி. 8ஆம் நம்பரில் திடீர்னு 50 for 5 அப்படின்னா உங்களுக்கு மிச்சல் சாட்னர் பேட்டிங்லேயே வந்து கபத் வரும். அதனால் மிச்சல் சாட்னர் ஐ ப்ரிஃபர் மிச்சல் சாட்னர். நீங்கள் சொல்லுங்கள் என்ன நினைக்கிறேன். நம்பர் 9 தீபக் சார். சிஎஸ்கே இது வேணான்னு அம்சம் தான் தீபக் சார். இன்ஜுரி ப்ரோன் பார்ப்போம். மேபி வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில் எந்த அளவுக்கு பால் ஸ்விங் ஆகும்னு எனக்கு தெரியாது. அங்கெல்லாம் 200க்கு மேலே போகும் ஸ்கோர். 7 மேட்ச் அங்கே இருக்குது. பட் எனிவே எடுத்துட்டாங்க. பிளேயம் தீபக் சார். நம்பர் 9 பேட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 10 அப்வியஸ்லி ஜஸ்பிரீத் பும்ரா, நோ ஆர்குமெண்ட் அட் ஆல். நம்பர் 11 போல்ட். எஸ், பிவிசி. இதான் 9, 10, 11 பும்ரா, போல்ட் அண்ட் தீபக் சார். ரைட். நம்பர் 11 போல்ட் முடிஞ்சு போச்சு. இம்பாக்ட் பிளேயர் யார்? கரண் சர்மா. அவர் எடுத்து வச்சிருக்காங்க. அவர் ரொம்ப வருஷம் முன்னாடி டெஸ்ட்டில் விளையாட இந்தியாவுக்கு. ஸோ அவர் இருக்கட்டும் இம்பாக்ட் பிளேயராக. ஃபாஸ்ட் பாலிங், ஸ்பின்னில் வந்து ஃபாஸ்ட் பாலிங்கை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. தீபக் சார் இன்ஜுரி இல்லாமல் இருக்கணும். இன்ஜுரி இல்லைன்னா ஓகே. மற்றபடி பும்ரா அண்ட் போல்ட்டை பற்றி நோ ஆர்குமெண்ட் அட் ஆல். தேர் வேர்ல்ட் கிளாஸ் போலர்ஸ். ஸ்பின்னர்னு பார்த்தீங்கன்னா சாட்னர் மட்டும்தான். கரண் சர்மா இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணுங்கள். வில் ஜாக்ஸ் தேவைப்பட்ட யூஸ் பண்ணிங்க பார்ட் டைம் போலர். வேறு ஆப்ஷன் இல்லை. பேக்கப் இருக்குது. ரீஸ்டோப்லி இருக்கார் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு. 2 பேரும் ஒரே மேட்ச் விளையாட மாட்டாங்க. நான் அவரோட லெஃப்ட் ஆம் பாஸ் போலர். அப்புறம் கசன் சொன்னேன் இல்லையா, கசன்பர் ஆஃப் ஸ்பின்னர் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். அவர் வந்து பேக்கப் ஃபார் மிச்சல் சாட்னர். இதுதான் என்னோட பிளேயிங் 11. ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, யார் யார் எந்த ஆர்டரில் வரணும்னு வேறு சொல்லிட்டேன். மும்பை இந்தியன்ஸ் சார் எனக்கு உயிர் சார் அப்படின்றவங்களும் உங்கள் கருத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். ப்ளஸ்ஸோ மைனஸோ எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். பொறிவாதத்திற்கு பிறகு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.